இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடும் சரி, நம்ம வீடை கவனிக்கிறதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அதுக்கு இன்றைக்கி நம்ம அடிமையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படணும். அதுதான் உண்மை. அதுலேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல படமாக பார்த்தாலும் ஒரு புக் படித்து அதில் கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். கற்பனை திறனில் நீங்கள் உங்களோட இமேஜினேஷன்லாம் டெவலப் ஆகும். எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத நீ அனுபவிச்சு பாருங்கள் புக்கு படிக்கிறப்போ. நான் புக் படிக்கிறதுல ரொம்ப வீக்குங்க. ஆரம்ப கட்டத்துலலாம் அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது. சின்ன சின்ன புக்ஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். கூச்சப்படாமல் சிறுவர் மலர்லேருந்து கூட படிங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்னு இருக்கும், படிங்க, தவறு கிடையாது. இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு படிங்க. அதில் அறநெறி கதைகள் படிங்க, அக்பர் பீர்பார் ஸ்டோரி படிங்க, தெனாலிராமன் ஸ்டோரி படிங்க. இல்லை நான் புக் படிக்கிறதுல எனக்கு இன்னும் உங்களுக்கு நல்லாவே படிக்கணும்னா நாவல்ஸ் படிங்க. வெளியில் போய் வாங்குங்க, ராஜேஷ்குமார் நாவல் வாங்குங்க. ஏகப்பட்ட நாவல்ஸ் இருக்குது, வாங்குங்க, வாங்கி படிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா எதனால் இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பேச்சளவில் உங்கள் மனசில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் இவர் சொல்லியிருக்காரு அதனால் நான் 8 மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்ட்டு தூங்குறீங்க. ஆனால் மனசு தூங்க விடாது. தேவையில்லாத விஷயங்கள், ஆஃபீஸு, வீடு, பணம், அது இது என்னென்னமோ எக்ஸட்ரா எல்லாத்தையும் மனசில் போட்டு அது அதோட ஃபார்முக்கு வரக்கு தூங்குறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். அதனால் உங்கள் கவனத்தை சிதறடிங்க, வேறு இதில் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கு தான் த பெஸ்ட் வே இஸ் ரீடிங் புக்ஸ். இதை ஃபாலோ பண்ணி எங்கிட்ட நிறைய பேர் அவங்களோட பலன்கள், அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எங்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வரும். நீங்கள் ஆழ்ந்த தூக்கங்கிறது நீங்கள் படிக்க உங்களுக்கு தூக்கம் அப்படியே தள்ளும், கண் சொருகும். அப்படி தூங்குங்க. பெட்டில் படுத்து தூங்கணும், பெட்டில் படுத்து தூங்கியே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு பெட்டில் படுக்கிற பழக்கத்தை விடுங்க. புக்கு படிச்சுட்டு வாக்கிங் போயிட்டோ இல்லைன்னா வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணிட்டோ பேசிட்டோ புக்கு படிச்சுட்டு தூங்கி பாருங்கள். தயவு செஞ்சு டிவி பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு தூங்காதீங்க. அந்த தவறை மறுபடியும் பண்ணாதீங்க. மிகப்பெரிய தவறு அதுதாங்க. உங்கள் கண் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸில் ஒர்க்கு அந்த இதை தான் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் தான், மானிட்டர் தான் பார்க்குறீங்க. வீட்டுக்கும் டிவி அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாட்டர்டே சண்டே வீட்டில் தான் இருப்பீங்க, இல்லைன்னா சண்டே அட்லீஸ்ட் வீட்டில் இருப்பீங்க. அப்போ பாருங்கள், போதும். பொழுதுபோக்கு விஷயங்களை பொழுதுபோக்கிற்கு மட்டுமே நம்ம உபயோகப்படுத்துவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமாக வழி நடத்துவோம். முதல்ல உடல் அளவில் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வழி நடத்துகிறோமோ அப்போ தான் மனசும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், கெமிக்கல்ஸ் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. சத்துக்கள் நிறைந்த கார்பரேஷன் வாட்டரை குடிங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தூங்குங்க. 10 மணிக்கு நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். 10 மணிக்கு தூங்கிடுங்க. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கணும். காலையில் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவீங்க நீங்களே. நீங்கள் அலாரமோ எதுவுமே வைக்க வேண்டாம். நீங்கள் தூங்கி பாருங்கள். 9 மணிக்கு நீங்கள் பெட்டுக்கு வந்துட்டிங்கன்னா 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க.
காலையில் 5:30 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுவீங்க. எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். வெளியில் செடி கொடி இயற்கை வளங்களை பாருங்கள். உங்கள் கண் அதெல்லாம் பார்க்கணும். முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கு நம் மனதில் நம்ம உடலை பற்றி சொல்கிறப்போ முதல் விஷயம் என்ன வரும்? கட்டுக்கோப்பாக இருக்கணும், உடல் நல்ல பலமாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, தொப்பை இருக்கக்கூடாது. இது 2 தான் பெரு அளவில் எல்லா மனதிலையும் இருக்குது. தவறு இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கா நம்ம உடம்பு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஜிம்முக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் இந்த ஆரோக்கியமான உணவை எடுக்கிறத மட்டும் மறந்துட வேண்டாம். இன்றைக்கி நான் சொல்கிற விஷயங்களில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணுற செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்கள பாருங்கள். உங்கள் வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அவங்க நடவடிக்கைகளை நோட் பண்ணி பாருங்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு. நான் சொல்கிற விஷயங்களில் ஐடியில் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஐடியில் இருக்கவங்களுக்குனாச்சும் சொல்லுங்கள், சொல்லி ஃபாலோ பண்ண வைங்க. உடல் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க. இதை கேட்க முடியாதவங்க, ரொம்ப நேரம் பேசுகிறேன், ரொம்ப நேரம் போயிட்டுருக்கிறவங்க, நான் உங்களுக்கு வீடியோஸை கட் பண்ணி போடுறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் இதை கேட்கலாம். ஒரு ஹெட்ஃபோனில் ஏதோ வச்சு கேட்கலாம். இல்லைனா வீட்டுக்கு போய் காப்பி பண்ணிவிட்டு, இல்லைனா வீட்டில் மொபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் கூட கேட்கலாம். இன்றைக்கி இதை கேட்குறது கூட, நல்ல விஷயங்களை கேட்குறது கூட டைம் இல்லைங்க. இந்த வயசில் ஜாலியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அப்படி தான் இருக்கணும். வீக்லி ஒன்ஸ், வார இறுதியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், ஜாலியாக இருங்க. எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குமோ அந்தளவுக்கு ஜாலியாக இருங்க. ஒரு நாள் நீங்கள் ஒதுக்குறது தவறே கிடையாதுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, சாப்பாடை தெரிஞ்சு எது இயற்கையானது, எது உடலுக்கு ரொம்ப சத்தானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நான் என்னோடய காலேஜ் மேட்ஸு இவங்களை வச்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% எல்லாருமே ஐடி அந்த செக்டாரில் இருக்கிறவங்க தாங்க. ஆஃபீஸில் போய் காரில் போய் உக்காந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதே சேர் தான். ஒரு 7-8 தடவை எந்திரிச்சு நடந்து போய் தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் எந்திரிச்சு நடக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் காலையில் ஈவினிங்லாம் ஜிம்மு போகிறாங்க, வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. எல்லாமே என்ன பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுலேருந்து தான் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிது. அது நல்ல ஆரோக்கியமான இயற்கையானதாக, எந்தவித செயற்கை பொருட்கள் அடிஷ்னல் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிக்கு ரொம்ப உகந்தது, உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். மொத்தத்தில் நான் அதான் சொல்ல வரேங்க, உணவை அனுபவித்து சாப்பிடுங்க, நல்லா பசிச்சு ருசித்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, வேலை செய்கிறீங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறீங்க, இன்னும் பணம் சேர்க்கணும்னு பார்க்குறீங்க. நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த ஜென்ரேஷன் வரையும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் இன்னும் அந்த மாதிரி இன்டென்ஷனில் இருக்கிற இப்போ இருக்க நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியுமா, மாறுமான்னு எனக்கு தெரியலிங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. 10 ரூபா சம்பாதிச்சாலும், 10,000 ரூபா சம்பாதிச்சாலும், 20,000 சம்பாதிச்சாலும், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுக்கு உண்டான செலவுகளை இழுத்து கொண்டு வரும்.
இது சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இதில் நம்ம உணவை பற்றி மெயினாக எடுத்திருக்கோம். அதனால் அனுபவித்து நல்லா ருசித்து சாப்பிடுங்க, ரசித்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. வெளியில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க.